ஏக்கா இழுச்சக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து இப்போ 1 மணி நேரம் ஆக போகுது. ஒரு பழத்தை கூட இன்னும் விற்காம வச்சிருக்கீங்க. என்னக்கா செய்றீங்க நீங்க? ஏடி நானும் பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ போனதுல இருந்து ஒருத்தி கூட இந்த பக்கம் வரமாட்டேங்காளடி. வந்தாவது யார் தலையிலயாவது கட்டி விட்டுறலாம். ஏக்கா போங்கக்கா, உங்களுக்கு விற்கவும் தெரில ஒன்றும் தெரில. இப்போ பாருங்க நான் எப்படி கத்துறேன். எல்லாரும் வந்து இங்கே வாங்க வருவாங்க. கத்து நல்லா கத்து. பக்கத்து ஊர்ல உள்ளவங்களாம் இங்க வரணும். அந்த அளவுக்கு கத்தணும். வாங்கம்மா வாங்க. ஒரு பலாப்பழம் வாங்கினா இன்னொரு பலாப்பழம் ஃப்ரீ, 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 4 வாங்கினா 4 ஃப்ரீ. இந்த கடையை நீங்கள் வாங்கினீங்கன்னா பக்கத்து கடையும் ஃப்ரீயாக தரும். வாங்கம்மா வாங்க. ஏடி சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டப்படி பேசாத. எவ்வளவு வந்தாலும் அப்புறம் செருப்பு கழட்டி அடிப்பாளுக்கு பார்த்துக்கோ. ஏக்கா இப்படிலாம் கத்துனாதாக்கா எவ்வளவு வந்து 2 பேரும் என்னன்னு கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். பரவாயில்ல, 2 பேரும் ஏதாவது ஒரு சீசன்னா ஏதாவது ஒரு கடையை போட்டு உட்காந்துடுறீங்க. உங்களை மாதிரி தான் இருக்கணும் பிள்ளைங்கண்ணா. ஆமா, எங்களை மாதிரி பிள்ளைய தானே. எங்களை மாதிரி பிள்ளைய தான் நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது. வாங்க, வந்த வேலையை பாருங்க. பழப்பழத்தை வாங்கிட்டு ஓடுங்க. இது எவ்வளவுக்கு விற்கிறீங்க? ஒரு பழம் எவ்வளவு? ஏக்கா இங்கே எடுத்துக்கோங்க. மற்ற கடையிலலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்கேயாவது இருந்து பழத்தை தூக்கிட்டு வந்து விற்பாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து விற்கிறோம்க்கா. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும்க்கா. வாங்கிக்கோங்க. அப்படியா? சரி சரி சரி. எவ்வளோன்னு ரேட்டு சொல்லுப்பா. ஏக்கா எடுங்கக்கா, ஒரு பழம் வாங்கிக்கோங்க. பார்த்துக்கலாம். ரேட்டு தானே, நமக்குள்ள என்ன ரேட்டு? அதான் ரேட்டு சொன்னீங்கன்னா வாங்குறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் கேட்குறேன். ஏக்கா இழுச்சுக்கா, எவ்வளோக்கா சொல்ல? ரேட்டு சொல்லுங்கக்கா. ஏடி எவ்வளோ சொல்லணும் எனக்கும் தெரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஏக்கா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 400 தான்க்கா. உங்களுக்காக 399 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க்கா. ஆத்தி, என்ன 400 ரூபாவா? கிலோ கறியே 300 தான். நீ என்னென்ன 400 ரூபாய்க்கு சொல்கிற? ஏக்கா இங்கே எடுத்துக்கோங்க. கறியெல்லாம் தின்னீங்கன்னா கொழுப்பு தான்க்கா. கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி இந்த இப்படி தான் குண்டாயிட்டு இருப்பீங்க. பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்துக்கா. அப்படியே ஸ்லிம் ஆயிருவீங்க. நீ என்னல சொல்கிறீங்க? பலாப்பழம் சாப்பிட்டா மெலிஞ்சிருவாங்களோ? ஆமாக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னையெல்லாம் நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். நான்லாம் 300 கிலோ இருந்தேன். இப்போ பாருங்க வெறும் 30 கிலோ தான் இருக்கேன். அதுக்கு காரணம் ஒரு நாளைக்கு 3 வேளையும் பலாப்பழம் மட்டும்தான்க்கா சாப்பிட்றேன். அப்படியா? இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே. சரி பாப்பா, எனக்கு ஒரு 4 பலாப்பழம் கூட கொடுத்துரு. நான் போய் வீட்டில் போய் காசை மட்டும் எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்ல கொசு, இதே மாதிரி போய் பையா பேசு. சீக்கிரம் பழத்தெல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு என்னமோ அந்த பொம்பளை காசு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். திரும்ப வரமாட்டான்னு நினைக்கிறேன். வாயை ஆண் திறந்துகிட்டே போறாளே. இலே மெண்டல் பையலே, அது மாம்பழம் இல்லடா, பலாப்பழம்டா. புத்தரசா பழம் வாங்கு. நல்ல காட்டுல இருந்து பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போல. நல்ல ருசியா இருக்கும் போல. வாங்கிட்டு ஒரு பழத்தை வாங்கி போடு, பிள்ளைக்கு கொடு. நீங்க வேற கடுப்பே தம்பு போங்கக்கா. சோறாக்கு அரிசி இல்லாம நானே உட்காந்துருக்கேன். இந்த பழத்தை வாங்கி வீட்டுல போட்டுட்டு சோத்துக்கு பிச்சை எடுக்க போவா. ஏடி நீ சோறு கூட சாப்பிட வேண்டாண்டி. இந்த பலாப்பழத்தை மட்டும் சாப்பிட்டாலே போதுண்டி. உடம்புக்கு நல்ல சத்துடி. சரி என்னமோ சொல்றீங்க, இருங்க பக்கத்துல போய் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏக்கா வாங்கக்கா, உங்களுக்கு என்னக்கா வேணும் சொல்லுங்கக்கா. எனக்கு 10 கிலோ அரிசி பையும் கொஞ்சோண்டு குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறியும் வேணும். தர்றியா? ஏமா பைத்தியக்கார பொம்பளை, நாங்கள் இங்கே பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன அரிசி குழம்புட்டு இருக்க? ஓடு வாங்கிட்டு. அப்புறம் என்ன, பலாப்பழம் தானே விற்கிற? பக்கத்துல வந்து நின்னா என்ன வேணும்னு கேட்குற? பலாப்பழம் வேணுமான்னு கேளு. என்ன ஒத்துரோச பாப்பா இங்க நிக்கிற போல? இந்த விளங்காத கிழமை கொஞ்ச நாள் தொலைஞ்சு போயிருந்தியா. மறுபடியும் எங்க இருந்து வந்தியான்னு தெரியல. வந்துருவியா நம்மள ஏதாவது வம்புழுக்கிறதுனேவும். எல்லாம் கூட்டமா வர்றாங்க தவிர ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்களே. ஏமா, இவ்வளோ பெரிய பலாப்பழம் வாங்குறோம். உள்ள அழுகி இருந்தா என்ன செய்ய முடியும்? அதனால ஒரு 2 பீஸ் மட்டும் சாம்பிள் கட் பண்ணி கூட சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கவா வேண்டாமான்னு யோசித்துக்கிறேன். சாம்பிள் தானம்மா? உனக்கு முன்னாடி ஒருத்தவங்க சாம்பிள் கேட்டாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை வேணா சாப்பிட்டு பார்க்குறியா? ஆமா, ஒவ்வொருத்தி எச்சவா திங்கிறது தானே எங்கள் வீட்டில் என்னை பெத்து போட்டிருக்காங்க. தெரியுதுல, அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். நீ பாட்டுக்கு கட் பண்ணதுக்கப்புறமா வேண்டான்னு சொல்லிட்டு ஓட்டினா என்ன பண்ணுறது? அதனால ஒழுங்கா நீ பலாப்பழத்தை முழுசா வாங்கு. நாங்கள் கட் பண்ணி உனக்கு 2 சாம்பிள் தரோம். பாப்பா இந்த மாதிரி முழு பலாப்பழமா விற்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு விற்கலாம்ல? இணைய மாதிரி பல்லு இல்லாத ஆளுகள்லாம் வாங்கி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிடுவோம்ல. பல்லு இல்லை ஆனாலும் பலாப்பழம் திங்கணுமா அந்த கிழவனுக்கு? ஏதாவது பெனாயில் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, குடிச்சிட்டு போட்டோம். ஒத்தரோசா நீ பலாப்பழம் வாங்குறீல, அதுல நான் உனக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா தாரேன். எனக்கு அதுல ஜூஸ் மாதிரி மட்டும் வீட்டுல போட்டு கொடுத்துறியா? இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஏக்கா பேசாமல் நாங்கள் இங்கிட்டு ஒரு சைடு பலாப்பழம் விற்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து மிக்ஸி ஜாரை தூக்கிட்டு வாங்க. யாராவது ஜூஸாக கேட்டாங்கன்னா நீங்கள் போட்டு கொடுத்துருங்கக்கா. உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் தானே. ஆமாம், நான் எங்கள் வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு 100 தடவை யோசிப்பேன். இதில் எவனே தெரியாது வர்றவன் போகிறவனுக்குலாம் நான் உட்காந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணுமாங்க. போவியாங்கிட்டு இந்த மாதிரி வீட்டுல அவ்வளோ வேலை கிடக்கு, அங்க வேலை பார்க்காம இங்க வந்து நின்றுக்கிட்டு வாய் பார்த்துக்கு இருக்க. நல்ல வேலைங்க நீங்களே வந்துட்டீங்க. வீடு வரைக்கும் வந்து காசு எடுத்துகிட்டு வந்து இதை வேற தூக்கிட்டு போகணுமேன்னு நினச்சேன். கையில் காசு வச்சுருந்தா கொடுங்க, ஒரு 400 ரூபா அந்த பலாப்பழம் வாங்குவோம். போடி கூறுகட்டவளே, 400 ரூபாய்க்கு வாங்கி அப்படி திங்கவா? அந்த முக்கில் 40 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா அழகா ஒரு 10 பழம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு போகலாம். ஒருத்தையா வர ஆளுக போகிற அளவு குண்டனாச்சு. வாங்கிட்டு போங்கனாச்சு. நீங்கள் இருக்கிற சைஸுக்குலாம் இந்த 4 பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஸ்லிம் ஆயிருவீங்க. பாப்பா நானே சுடுகாட்டுக்கு போற மாதிரி இருக்கேன். இந்த பழப்பழத்தை வாங்கி சாப்பிட்டா இன்னும் ஸ்லிம் ஆகி அப்படியே ஒடிஞ்சு விழுகிறதுக்கா? தாத்தா இங்கே வருங்க, உங்களுக்கு விவரம் பத்தலை. இந்த பலாப்பழத்துலேயே நிறைய வகை இருக்குது. ஒன்று சாப்பிட்டா குண்டாகுவாங்க, ஒன்று சாப்பிட்டா ஒல்லி ஆகுவாங்க, ஒன்று சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது. ஏமா, உனைய நம்பிதாம்மா பலாப்பழம் வாங்கணும். நீ வாட்டுக்கு மாற்றி கீத்தி கொடுத்துட்டுனா இதை தின்னுட்டு நான் ஜாகிரதா. உசுறு மேலே அம்பிட்டு பயமாம்மா உனக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. பிறந்தோம் வளர்ந்துட்டோம் சாதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது சாதிப்பேன் என் வாழ்க்கையில். ஏமா அதுக்கும் எங்கிட்ட ஒரு பலாப்பழம் இருக்குது. அது சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக சாதிச்சிருவேன். பரவாயில்லம்மா, நான் மெதுவாக சாதிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் பலாப்பழத்தை தின்னு நான் சாக விரும்பலை. ஏமா எங்கிட்ட இன்னொரு வகையான பலாப்பழமும் இருக்குது. அதை மட்டும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயேன், 500 வருஷம் வரைக்கும் இன்னும் உயிரோடு வாழலாம்.
பாவம் இந்த ஒத்தரோசா இப்ப வாழ்றதுக்கே சோறு இல்ல அரிசி இல்ல குழம்பு இல்லைன்னு புலம்புறா. இன்னும் 500 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து சோறு இல்ல குழம்பு இல்லைன்னே புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆமா, என்னத்த சாதிக்க இவங்க மத்தியில வாழ்றதே பெரிய சாதனையா தான் இருக்கு. ஏம்மா கொசுத்தாயே, இந்த கடையை கொஞ்சம் ஒதுக்குமா, நம்ம தூக்கிட்டு போய் பக்கத்து தெருலையாவது கடையை போடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம கடையை போட்டு வச்சுக்கோங்க, இதுகளும் வாங்காதுங்க, நம்மளே விற்க விடாது. கடைசி வரைக்கும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதான்.